ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்களோட காலமை சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சூப்பராக பிரட்டி ஒரு குழம்பு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, நான் மூடி வச்சுருந்தேன்னா காலையில் ஜூட்டுட்ட சொல்லிட்டேன். வரும்போது பான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மகனை சண்டே ஸ்கூல் கூட போனாரா, அப்போ வரும்போது பானை வாங்கிட்டு வந்தாச்சு. கடன்னு இந்த பானையும் வெட்டி போட்டு இந்த சட்டியில் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது கறி, மிச்சமெல்லாம் சட்டியில் ஒட்டி இருக்குது. அந்த கரையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பானோடு அதை தொட்டு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்குது நண்பர்களே. என்னதான் குழம்போடு பானை தொட்டு சாப்பிட்டாலும் இந்த பழங்கரையில் இருக்கிற அந்த சட்டி கரை இருக்குது தானே, அதை தொட்டு சாப்பிட்றது ஒரு சுகமே சுகம், அப்படியே சொர்க்கமே தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இப்படி சாப்பிட்டுருக்குறீங்க, இப்படி சாப்பிட்டாங்கன்னு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போக சரியா? எனக்கு நல்லாவே பிடிக்கும். மதுரை கடன்னு நான் இரவே மிச்சத்தை அப்படியே மூடி வச்சுட்டேன். கழுவக்கூடாது, காலையில் நானே கழுவி விடலாம்னு சொல்லி அதான் நம்ம கழுவி கொண்டிருக்கோம். பார்த்தீங்களா, பான் வாங்கி அப்படியே தொட்டு சாப்பிட்றோம். யாரெல்லாம் அப்படி சட்டியில் தொட்டு சாப்பிடுவீங்க? மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.